ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 90s கிட்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ட ஸ்வீட் தான் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருந்தால் போதும். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக வேண்டி ஃபுல்லாகவே நான் நெய் சேர்த்துருக்குறேன். இப்போது நல்லா நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா மிதமான சூடு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பொட்டுக்கடலையை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் அழகாக கலந்து விட்டுருங்க. எல்லா பவுடருமே அந்த நெய்யிலே நல்லா கலக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொட்டுக்கடலை சக்கரை எல்லாமே நம்ம வெறுமனவே சாப்பிட்லாம். அதுக்காக வேண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே செய்யலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கரை பாகு பதம் வரணும், பொட்டுக்கடலை வேகணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணிகிட்டே செய்யலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது எல்லா பவுடருமே நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மோல்டு எடுத்துக்கிட்டு அதில் இதை போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கப்பில் நான் போட்டுருக்கேன். நீங்கள் குழியான ஒரு தட்டோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு அப்படியே விட்டுட்டா போதுங்க. நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பரப்பி விட்டுருங்க. இது போல் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது நல்லா செட் ஆகிட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கத்தி வச்சு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பீசஸ் போட்டுக்க வேண்டியது தான். நான் சின்ன வயசில் பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ட அதே ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா பீசஸ் போட்டாச்சு. ரொம்ப நைஸாக இறங்கி வருது பாருங்கள் கத்தி. அவ்வளோதாங்க, அருமையான பெட்டிக்கடை பால்கோவா ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இப்போல்லாம் ஹல்கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரும்பாலும் மைதா மாவு வச்சு செய்வோம். இந்த பெட்டிக்கடை பால்கோவா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பெட்டிக்கடை பால்கோவா ரொம்ப சத்தானதுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம செஞ்சுருக்க இந்த பால்கோவா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. இதை போட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான பால்கோவா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப குறைஞ்ச செலவில் சத்தான ஒரு பால்கோவா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.